சார் வான்மதி படத்துல நீங்க வந்து ஸ்வாதியை வந்து தேர்ந்தெடுத்த அந்த தருணமே வந்து ரொம்பவே நிறைய பேரால பேசப்பட்டது. ரொம்பவே வித்தியாசமான ஒரு இதுல தான் நீங்க அவங்களை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் சார். எப்படி அவங்களை செலக்ட் பண்ணீங்க? சாலிகிராமத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறுது. இந்த பொண்ணு நல்லா இருக்கே, யார் இது அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்க பையன் சொல்கிறான், அவன் இங்கே பக்கத்தில் தங்கியிருக்கான், அந்த ஃப்ளாட்டில் தான் சார் இருக்குது அப்படின்னா. சரின்னு போய் பார்த்தோன்னே அது எழுதி வச்சு போயிடுச்சு, நான் சுவாதி இந்த மாதிரி ஹைதராபாத் போகிறேன், என்னை அவசரமாக கான்டாக்ட் பண்ண வேண்டிச்சுன்னா அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. சரின்னு போய் பாண்டியன் சார்ட்ட சொன்னேன். அறிவில்ல அப்படின்ட்டாரு. சரின்ட்டு விட்டுட்டேன். பட் எனக்கு என்னமோ இது மனசுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு தான் ஹீரோயினோ அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் காரணம்லாம் தெரியாது எனக்கு. ஒரு 4-5 மாதம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் தியேட்டர்லேருந்து உடனே கிளம்பி வரியா தியேட்டருக்கு அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. போனோன்னா சுவாதி ஃபோட்டோ எடுத்து வச்சு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். ஓகே, நல்லா எதுவுமே சொல்லலை. நான் இதுதான் சார் நான் 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காட்டினேன் அப்படின்லாம் சொல்லவே, ஏன்னா நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து சுவாதி புக் பண்ணாங்க.